Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துல செய்யற மாதிரி ஒரு டேஸ்டான தக்காளி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது கூடவே 2 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்து இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், பச்சை மணம் எல்லாமே போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி மீடியம் ஹீட்டில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி சாம்பார் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லைனா ஒரு குழம்பு கரண்டியோ வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு மசிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது கொதிச்சு வரும்போது இது கூட ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லா புளிச்ச இட்லி இல்லை தோசை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம மாவு வந்து மார்னிங் அரைச்சோன்னா நைட்டுக்கு இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கிற இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். மாவு சேர்த்து 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் டேஸ்டியான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இட்லி தோசை கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.